ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையை, இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு சற்றுன்னு ஒன்றை தொட்டு விட்டாய்தானே? நிச்சயமா இன்று நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கான விஷயங்களில் வெற்றி கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னை சுற்றி இருக்கவங்க ரொம்ப புத்திசாலி போலவும் அதிமேதாவிகள் போலவும் நடந்து கொள்ளும்போது நீ ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல நடந்துக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா அதுதான் புத்திசாலித்தனம். அறிவாளிகளோட புத்திசாலிகளோட நான் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சதையெல்லாம் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஓ மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியும் போட்டியும் பொறாமை எண்ணமும் தான் வரும். அதுக்கு பதிலாக எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எதுவுமே தெரியாத அப்பாவி போல அமைதியாக இருந்துட்டினா அவங்களுக்கு ஓ மேலே அன்பும் பாசமும் கருணையும் வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு உனக்கான விஷயங்களை நீ வெற்றிகரமாக முடிச்சுக்கலாம் என் செல்லமே. எந்த விஷயத்தையும் மறுபடியும் மறுபடியும் யோசித்து மனக்குழப்பம் அடையாதே. ஒரு விஷயத்தை முதல் முறை யோசிக்கும் போதுதான் அதுக்கு பேர் யோசனை. மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்தை யோசிச்சினா அது குழப்பமாக அல்லவா மாறிவிடும். எல்லா மனிதரும் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் அதை வெறும் செய்தியாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்தால் மட்டும் ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னு புலம்பக்கூடியவர்களாக இருக்காங்க. உன் வாழ்க்கையில் நீ எதையுமே சாதாரணமாகவோ அலட்சியமாகவோ நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கை எப்போதும் அன்பும் உண்மையும் நிரம்பியதாக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். நீ வாழக்கூடிய இந்த உலகத்தில் உன்னை காயப்படுத்துவதற்கு பலர் இருந்தாலும் மருந்தாகவும் ஒரு சிலர் உனக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நல்லவர்களாக இருப்பதால் தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்யுது. நீ உனக்காக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிப்பது போல உனக்காக நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை இந்த சாயப்பா உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். தனிமை ஒன்றும் அவ்வளவு சுகமாக இல்லை. தனிமை மிகப்பெரிய கொடுமைன்னு தானே நீ யோசிக்கிற. ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? உனக்கு பிடிக்காத, உனக்கு விருப்பமில்லாத 100 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறத விட நீ விரும்பக்கூடிய, உன்னை விரும்பக்கூடிய தனிமையே உனக்கு போதும் என்பதை புரிந்து கொள். தனிமையில் இருக்கும்போது தான் பல விஷயங்களை யோசித்து தெளிவாக புரிதலை கொண்டு வர முடியும். இந்த உலகமும் பிரபஞ்சமும் இந்த சாயப்பா கலந்து இருப்பது போல உன் மனசுக்குள்ளேயும் நான் இருக்கத்தான் செய்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன். பேச்சில் பெருந்தன்மையும் செயலில் சுயநலமும் கொண்ட பெரிய மனிதர்களைப் போல நீ வாழாதே. நீ என்ன பேசுறியோ அதுவே உன்னுடைய செயலாக இருக்கட்டும். பேச்சில் மட்டும் நல்லவனை போல பேசிக்கிட்டு செயல்களிலெல்லாம் கெட்டவனாக இருக்கும் மற்ற மனிதர்களைப் போல இல்லாமல் உன்னுடைய செயலும் பேச்சும் வார்த்தையும் வாக்கும் எல்லாமே உண்மையானதாக நன்மையானதாக மற்றவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. முழுமையான உனது நம்பிக்கையும் தூய்மையான அன்பும் முயற்சியும் மட்டும் உனக்குள்ளே இருந்தால் போதும். நீ என்ன காரணத்துக்காகவும் அழுகாம எப்போதும் சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உனக்காக ஒருவர் நேரம் ஒதுக்கலைன்னா அவர் உன்னை ஒதுக்கி வச்சிட்டாருன்ற அர்த்தத்தை கூட இன்னும் ஏன் புரிஞ்சுக்காம தவிக்கிற? எல்லாரையும் நீ தான் தேடி தேடி போகிற, எல்லாருக்கிட்டையும் நீ தான் பேசணும்னு ஆசைப்படுற. ஆனால் மற்றவங்க அதே அன்பையும் பாசத்தையும் முக்கியத்துவத்தையும் உனக்கு கொடுக்குறாங்களான்றத நீ யோசித்து புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த உலகத்தில் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட அடுத்தவங்களுக்காக ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு ஏமாந்த மனிதர்கள் தான் அதிகம். பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் இந்த பூமியில் நீ உன்னுடைய அன்பையும் இரக்க குணத்தையும் கூட அளவோடு பயன்படுத்த கற்றுக்கோ. இந்த உலகத்தில் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் பயந்தவங்களும் கிடையாது, விவரம் தெரியாதவங்களும் கிடையாது. அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து பழகக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீயும் கூடுமான வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவே இருந்து உனக்கான விஷயங்களில் மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமாக செய்ய பழகு. மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு பெருசாக வேற ஒன்றும் செய்ய வேணாம்.
உன்னை விட்டு போனதெல்லாம் போகட்டும் என போனதை அப்படியே விட்டுட்டு நிம்மதியாக வாழ தயாராகு. வெளியில உள்ள மனிதர்களோ இந்த உலகமோ நீ செய்த தவறை பார்க்கலேனாலும் இந்த பிரபஞ்சமாக சாயப்பா நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி உன் மனசாட்சி நீ செய்கிற வேலைகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சி எப்போதும் எந்த தப்பான வேலைகளையும் செய்யாதே. சாட்சிகள் இல்லை, நம்மளை யார் தண்டிக்க போகிறாங்கன்னு நினைக்கிற மனிதர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அது இப்போ பேசாது. படுத்த படுக்கையாக எந்த வேலையும் செய்ய முடியாமல் மனிதன் தவிக்கும் போது, வயசான காலத்தில் நோய் வந்த காலத்தில் அவன் மனசு அவனுக்கு பக்குவமாக எல்லாத்தையும் பேசும். அதனால் இப்போது இள வயசில் ஆட்டம் ஆடக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் பெரும்பாலும் விளம்பரம் பெற்ற மனிதர்கள், அதாவது பெரிய ஆளுங்க எல்லாருமே போலியான பொய்யான வாழ்க்கையை வாழ்வர்களாக தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வித்துட்டவங்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போதும் உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக, சூழ்நிலை சந்தர்ப்பத்தை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. உன்னால் பயனடைந்தவர்கள், நீ உதவி செய்யும் போது அதை பெற்றவர்கள் எப்போதுமே உன் மேலே நன்றி உணர்வோட உன்கிட்ட மரியாதையாக நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. சுயநலக்கார இந்த உலகத்தில் யாரும் எப்போதும் நன்றி உணர்வு இருப்பவர்களாக இருப்பதில்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ பிரச்சனையோ உன்னை விடாமல் துரத்துதுன்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்க போகுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் ஏதோ தோத்தா மாதிரி இழந்தா மாதிரியே மூந்திய வச்சுக்காம என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழ பழகு. கண்டிப்பாக உன் துணிவுக்கும் தைரியத்துக்கும் நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். உனக்கு தீமை செய்பவர்கள் அனைவருக்கும் நான் தண்டனை கொடுக்க தான் போகிறேன். அதிர்ஷ்டம் இருந்தா அது உன் கண்ணு முன்னாலேயே நடக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் உனக்கு எதிராக யார் பேசினாலும் என்ன வேலை செஞ்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. மனிதர்கள் என்ன செய்தாலும் அதை புரிந்து கொண்டு மனசளவில் நீ மாற வேண்டிய விஷயங்களை மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நபர்களை கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்க. யார் மீதும் வருத்தமோ வேதனையோ துக்கமோ மன உளைச்சலோ உனக்கு வேண்டாம். யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்து. நீ கேட்காமலேயே உனக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் அள்ளி கொடுத்து இந்த உலகத்தில் உன்னை சிறப்பாக வாழ வைப்பதற்காகவே நானும் பிரபஞ்சமும் காத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வப்போது உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்கள் இருக்குதுன்றதை மறந்துடாத. எல்லாத்தையும் நிச்சயமாக நீ சிறப்பாக செஞ்சு முடிப்ப. உன் குடும்பத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உனக்குள் வரும் எண்ணங்களை ஒரு மூன்றாம் மனிதன் போல வேடிக்கை பார்க்க கற்றுக்கோ. மனசில் என்ன சிந்தனைகள் வந்தாலும் உடனே அவசரப்பட்டு அதற்கு எதிர்வினையாக ஏதாவது தப்பான வேலையை செஞ்சிடாம அமைதியாக அதை கடந்து போக விட்டுடு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குமே.